எனக்கு எந்த மாடியூல் தேவையோ அந்த மாடியூல மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேபிள் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி வச்சிருக்காங்க. நான் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்ல, ஒருத்தவங்க வந்து வெறும் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி மட்டும்தான் வச்சிருக்காங்க. அவங்க வந்து வெளியே வந்து அமௌண்ட் பே பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் பேபிள் யூஸ் பண்ணுவாங்க. பேபிள்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருந்து அமௌண்ட் வெளியே போறது. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கன்சல்டன்சி ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கீங்க. அந்த ஐடி கம்பெனிக்கு சம் குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. ஸோ சம் லேப்டாப்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ சம் குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இன்வாய்ஸ்னா பில்லிங் சொல்லுவோம். ஸோ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு லேப்டாப்ஸ் நான் வாங்குறேன் அப்படின்னா, நான் 10 லேப்டாப்ஸ் வாங்குறேன், என் எம்ப்ளாயிஸ் காண்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த லேப்டாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்க இந்த இன்வாய்ஸை வச்சு பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து காசு வெளியே போகுது, பேமெண்ட் பண்ணுவீங்க. அந்த பேமெண்ட் பண்றதுக்கு பில்லிங் பண்றதுல இருந்து பேமெண்ட் பண்ற வரைக்கும் நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு பேபிள் தான் நோட் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த பேபிள் மாடல் யூஸ் பண்ணுவோம். பேபிள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து P2P சர்க்குலேஷன் ஒன்று சொல்லுவோம். ஸோ ப்ரொக்யூர் டு பேன்னு சொல்லுவோம். ப்ரொக்யூர் டு பேன் தமிழ்ல பாத்தீங்கன்னா கொள்முதல் பண்றதுல இருந்து காசு வெளியே போறது வரைக்கும். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனில வந்து சம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். HR டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனில வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு எம்ப்ளாயி வந்து புதுசா வந்து வேலைக்கு செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாயி ஒரு வேலைக்கு செய்யறாரு. அந்த வேலைக்கு செய்யற எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு புதுசா லேப்டாப் தேவைப்படுது. ஸோ அந்த லேப்டாப் தேவைப்படுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஐடி டீம்ல இருக்க HR இருக்காங்க பாத்தீங்களா, அந்த HR வந்து மேனேஜர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க வந்து புதுசா வந்து ஒரு எம்ப்ளாயிஸை வந்து நாங்க வேலைக்கு எடுத்திருக்கோம். எனக்கு வந்து அந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு லேப்டாப் தேவைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐடி பண்ண மேனேஜருக்கு போகும். ஸோ அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம்னு சொல்லுவோம். ஸோ எல்லா கம்பெனிலையும் இருக்கும் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம் ஆர் இன்வென்டரி டீம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீமுக்கு வந்து ஒரு மெயில் போடுவாங்க ஆர் ஒரு இன்வாய்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லேப்டாப் தேவைப்படுது, என்னோட எம்ப்ளாய்க்கு வந்து வேணும்னு சொல்லி போடுவாங்க. இந்த லேப்டாப் ஆர்டர் வேணும்னு சொல்றது என்ன வந்துன்னா, ஐடில இருந்து மேனேஜருக்கு வந்துடும், மேனேஜர் இருந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு வந்துடும். இப்போ ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்ளையர்ஸ் வச்சிருக்கு. சப்ளையர்ஸ் இருப்பாங்க. சப்ளையர்ஸ் யாரும் இல்ல, கடைக்காரங்க தான். ஸோ லேப்டாப்ஸ் விற்பாங்க பாத்தீங்களா, சேல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்க சப்ளையர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச ஒரு சப்ளையர்ஸ் ஆல்ரெடி லேப்டாப்ஸ் வாங்கியிருக்க சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த வேரியன்ட்ல எனக்கு இத்தனை லேப்டாப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கவங்க லேப்டாப்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லேப்டாப் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்மளோட ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம் கைக்கு வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரிக்கு வந்து இந்த லேப்டாப் வந்துடும். ஸோ லேப்டாப் இங்க இருந்து சப்ளையர்ஸ் வந்து நம்மளுக்கு லேப்டாப் அனுப்பிடுவாங்க. லேப்டாப் நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு வந்து இன்வென்ட்ரிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வென்ட்ரி டீம்ல இருந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து எங்களுக்கு வந்துருச்சு, அதோட ரேட் இவ்வளோ, அதோட வேரியன்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்னு சொல்லுவோம் அவங்க கிரியேட் பண்றத. ஸோ POன்னு சொல்லலாம். பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவாங்க. பிளஸ் குட்ஸ் ரெசிப்ட் சொல்லுவோம். குட்ஸ் ரெசிப்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த லேப்டாப் அந்த குட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட சேர்ந்து ஒரு பில்லு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபிளிப்கார்ட்ல ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, அந்த பொருளோட சேர்த்து உங்களுக்கு ஒரு பில்லு வரும் தெரியுமா, அந்த அந்த பாக்ஸ்ல ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் குட்ஸ் ரெசிப்ட் சொல்லுவோம். ஸோ இப்போ இன்வென்ட்ரி டீமுக்கு வந்தோடனே இன்வென்ட்ரி டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை வச்சு ஒரு PO கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. பிளஸ் குட்ஸ் ரெசிப்ட் வந்து அந்த ப்ராடக்ட்ல இருக்கும். அது ரெண்டையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் டீமுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஃபினான்ஸ் டீம் யார் இருப்பாங்க, ஃபினான்ஸ் டீம் நம்ம இருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து அனுப்புவாங்க, இந்த POவையும் குட்ஸ் ரெசிப்டையும் நம்மளுக்கு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி பிளஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் P2P சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எம்ப்ளாய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா, அந்த பொருளை கொள்முதல் பண்றதுல இருந்து அது எங்க இருந்து எங்க வந்து நம்ம வந்து கடைசி யார் பேமெண்ட் பண்ணுவா, அப்ப இந்த சைக்கிள் தான் இது P2P சைக்கிள்னு சொல்லுவோம். புரியுதா? இதுதான் நடக்கும் பேபிள்ஸ்ல. இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி பண்ண மாட்டாங்க. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி யாரோ ஒரு கம்பெனில வந்து குட்ஸ் ரிசீவ் பண்றாங்க, ஒரு திங்ஸ் ஆர்டர் பண்றாங்க, இல்ல அந்த
கம்பெனிக்கு எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்க பேமெண்ட் பண்றதுக்கு இப்படிதான் பண்ணுவாங்க. இதுதான் பேபிள்ஸ்ல நடக்கிற ஒரு சைக்கிள். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிசீவபிள்ஸ் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் நான் வந்து ஒரு பர்ஃப்யூம் கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வச்சிருக்கேன் ஒரு பர்ஃப்யூம் கம்பெனி வச்சிருக்கேன். அந்த பர்ஃப்யூம் கம்பெனில எனக்கு வந்து நான் சேல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அமௌண்ட் உள்ள வரும் கரெக்டா. நான் ஒரு 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 1 டன் பர்ஃப்யூம் வந்து நான் சேல் பண்றேன் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நான் சேல் பண்ற கஸ்டமர்கிட்ட இருந்து எனக்கு வந்து மணி உள்ள வரும் கரெக்டா. அந்த மணி உள்ள வரதை என்ட்ரி பண்றது. ஸோ நான் எவ்வளவு பொருள் வித்திருக்கேன், என் மணி எப்படி உள்ள வருன்றது சொல்லுவோம். அதை வந்து O2C சைக்கிள் சொல்லுவோம். இது வந்து P2Pன்னு சொல்லுவோம். ரிசீவபிள்ஸ் வந்து O2Cன்னு சொல்லுவோம். இந்த சைக்கிள் எப்படி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து வரும். கஸ்டமர் வந்து இப்பதான் நம்ம வந்து சென்ட் வந்து பர்ஃப்யூம் மேனுஃபேக்சரிங் பண்ணோம். கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த வேரியன்ட்ல எனக்கு இந்த ஃபிளேவர்ல வந்து எனக்கு இத்தனை பாக்ஸ் வந்து பர்ஃப்யூம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணுவாங்க. கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சொசைட்டில வந்து இவங்க வந்து ஒரு நல்ல ரேட்டிங் இருக்க கம்பெனியா, ஸோ நல்லா வந்து ஒரு குவாலிட்டி அந்த குவான்டிட்டி இருக்க கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க கஸ்டமர் நம்மகிட்ட. ஸோ ஆர்டர் யார் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனிலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல்ஸ் டீம் இருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ சேல்ஸ் டீமுக்கு வந்து ஆர்டர் வரும். சேல்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டரை கிளிக் பண்ணிடுவாங்க. ஆர்டரை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டீமுக்கு வந்து அந்த ஆர்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஆர்டர் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குட்ஸை வந்து பார்சல் பண்ணுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பி சேல்ஸ் டீமுக்கு அனுப்புவாங்க. ஸோ சேல்ஸ் டீமுக்கு வந்தோடனே சேல்ஸ் டீம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேல்ஸ் ஆர்டர்னா ஸோ இந்த கஸ்டமருக்கு தான் நான் வந்து இந்த குட்ஸை அனுப்ப போறேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்து இங்கே இந்த லொகேஷனுக்கு நான் அனுப்ப போறேன் அப்படின்ற ஒரு சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவாங்க. இதை வந்து ரிசீவபிள்ஸ் வந்து இன்வாய்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இன்வாய்ஸ்னு சொல்லலாம், சேல்ஸ் ஆர்டர்னு சொல்லலாம். சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா டெலிவரி. ஸோ டெலிவரின்னு சொல்லலாம், இல்லை வந்து ஷிப்மெண்ட்னு சொல்லலாம். ஷிப்மெண்ட் பண்ணுவோம் தெரியுமா, அதை சொல்லலாம். ஸோ ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க. டு கஸ்டமர் லொகேஷன். ஸோ ஷிப்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஷிப்மெண்ட் பண்ண பிறகு கஸ்டமருக்கு வந்து அந்த குட்ஸ் வந்து ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆன பிறகு கஸ்டமர்கிட்ட வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த குட்ஸோட ரெசிப்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் பில்லுன்னு சொல்லலாம். நம்ம வந்து அந்த குட்ஸ் அனுப்புறோம் பாத்தீங்களா, அந்த குட்ஸ் அனுப்பும் போது அதோட சேர்த்து ஒரு பில் அட்டாச் பண்ணிருப்போம். அந்த பில்லை அட்டாச் பண்ணும் போது கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த குட்ஸ் ரிசீவ் ஆன பிறகு அந்த பில்லை வச்சு நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனில இருக்க சப்போஸ் அந்த கம்பெனில வந்து ஃபினான்ஸ் டீம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த இன்வாய்ஸ் போகும். இன்வாய்ஸ் போன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஓடி சைல். ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் சென்ட் பண்ணுவோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேமெண்ட் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஓடிசி சைக்கிள் சொல்லுவோம். இதுல வந்து நம்ம ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ற ஃபர்ஸ்ட் இதுல வந்து பேபிள்ஸ்ல வந்து நம்ம ஒரு குட்ஸ் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ற சைக்கிள் நடக்கும். இதுல வந்து நம்ம வந்து குட்ஸ் செல் பண்ணி நம்மளுக்கு வந்து பேமெண்ட் உள்ள வர சைக்கிள் நடக்கும். புரியுதா? ஓகே. இதுதான் பேபிள்ஸ். சொல்லுங்க. இல்ல இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு எனக்கு. என்ன டவுட்னு சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். திருப்பி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் சொல்றீங்களா? பேபிள்ஸ்லயுமா? இது ரிசீவ் இல்ல ஏபிலே ஏஆர்லையா? எதுல நம்மளுக்கு ஏஆர் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க அமேசான் வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து நீங்க தான் அமேசான் கம்பெனில வந்து ஒர்க் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோங்க. அமேசான் கம்பெனி இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு கஸ்டமர், ஓகேவா? நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கேன், ஓகேவா? புரியுதா? ஹலோ, புரியுது. மேனேஜர் கூட வேணாம், உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க தான் அமேசான் இருக்கு, அப்படி ஃபிளிப்கார்ட் ஏதாவது கம்பெனி. சரி, நீங்க அந்த கம்பெனியோட ஓனர், ஓகேவா? நீங்க ஓனரு, நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கேன். நான் தான் உங்களோட கஸ்டமர், ஓகேவா? கஸ்டமர். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பல்கா வந்து ஒரு 20 ஃப்ரெஷர்ஸை வந்து நான் வந்து வேலைக்கு எடுக்கிறேன் என் கம்பெனிக்கு.
ஒரு 20 ஃப்ரெஷர்ஸ் வந்து நான் என் கம்பெனி வேலைக்கு எடுக்கிறேன். அந்த 20 ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஒரு 20 லேப்டாப்ஸ் தேவைப்படுது. அந்த 20 லேப்டாப்ஸ் நான் யார்ட்ட ஆர்டர் பண்றேன் அப்படின்னா, அவங்ககிட்ட ஆர்டர் பண்றேன். நீங்க தான் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஓனரு. நான் வந்து அந்த 20 லேப்டாப்ஸுமே உங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்றேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நான் தான் கஸ்டமர். ஓகேவா? நான் கஸ்டமரா இருக்கேன். நான் வந்து உங்கள சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்ககிட்ட தான் வந்து ஒரு 20 லேப்டாப்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு நான் வந்து உங்க கம்பெனிக்கு வந்து ஆர்டர் போடுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ஆர்டர் போடுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனில இந்த வேரியன்ட்ல எனக்கு வந்து 20 லேப்டாப்ஸ் தேவைன்னு சொல்லி நான் ஆர்டர் போடுவேன். நான் ஆர்டர் போன உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இந்த கஸ்டமர் இந்த லேப்டாப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆன பிறகு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க. சப்போஸ் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தா சென்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இல்ல அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க. மேனுஃபேக்சரிங் பண்ண பிறகு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பேக் பண்ணி சேல்ஸ் டீம் குடுப்பீங்க. ஸோ நீங்க வந்து நான் சொன்ன லேப்டாப்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்க அந்த 20 லேப்டாப்ஸுமே பேக் பண்ணி உங்க அமேசான்ற கம்பெனில வந்து சேல்ஸ் டீம் இருப்பாங்க. அந்த சேல்ஸ் டீமுக்கு வந்து நீங்க வந்து அந்த குட்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவீங்க. சேல்ஸ் டீம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இந்த இந்த பேக்கேஜ்ல வந்து இத்தனை லேப்டாப்ஸ் இருக்கு. அந்த லேப்டாப்ஸோட வேரியன்ட் இதுதான். இந்த லேப்டாப்ஸ வந்து நான் இந்த கஸ்டமருக்கு சென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்ஸ் இருக்கும். அதுதான் சேல்ஸ் ஆர்டர்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அத ஷிப்மெண்ட் பண்ணுவீங்க. ஷிப்மெண்ட்னா லைக் ஒரு டிரான்ஸ்போர்ட் தான். நீங்க ஃப்ளைட், ஷிப் ஆர் ட்ரக் ஸோ எனி கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. அத வந்து எனக்கு வந்து அனுப்பி விடுவீங்க. ஷிப்மெண்ட் அதுதான். ஷிப்மெண்ட் பண்ணி அனுப்பி விட்டோனே, அந்த ஷிப்மெண்ட்டோட சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு பில் இருக்கும். அந்த பில்லுன்னா நீங்க இங்க கிரியேட் பண்ணீங்க பார்த்தீங்களா? சேல்ஸ் ஆர்டர் அந்த அந்த பில்லு தான். அந்த பில்லு வந்து அந்த லேப்டாப்ஸோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அந்த பில் இருக்கும். அந்த பில்லு வந்து யாருக்கு வரும் அப்படின்னா, எனக்கு வரும். இப்போ எனக்கு வந்து அந்த 20 லேப்டாப்ஸுமே எனக்கு என் கைக்கு வந்துருச்சு. நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்பிட்டீங்க. அந்த 20 லேப்டாப்ஸுமே எனக்கு வந்துருச்சு. நான் எனக்கு வந்தோனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அந்த 20 லேப்டாப்ஸ் இல்ல ப்ராடக்ட்ட மட்டும் நான் எடுத்துக்கிட்டு, அந்த ப்ராடக்ட்ல இருக்க பில்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஃபினான்ஸ் டீமுக்கு அனுப்புவேன். ஸோ என்னோட ஃபினான்ஸ் டீமுக்கு அனுப்பும்போது, என்னோட ஃபினான்ஸ் டீம்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பில்ல வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கிளாரிஃபிகேஷன்க்காண்டி அவங்க ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து அவங்க அந்த 20 லேப்டாப்ஸ்க்கு உரிய அமௌண்ட்டையும் பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த 20 நீங்க சென்ட் பண்ண 20 லேப்டாப்ஸ்க்கு உரிய அமௌண்ட் வந்து உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இதுதான் சைக்கிள். புரியுதா? ஓகே. இப்ப புரியுதா? இல்ல டவுட் இருக்கா இன்னும் எதுவும்? இப்ப புரியுது. ஓகே. இதுதான். இ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டர நீங்க வந்து கஸ்டமருக்கு விக்கிறீங்க. வித்தோனே உங்களுக்கு மணி வருது. சிம்பிள் அதுதான். சப்போஸ் நீங்க பெரிய பெரிய கம்பெனி கூட வேணாமே. சப்போஸ் நீங்க ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்க. ஒரு மளிகை கடை இருக்கு அப்புட்ன்னா, ஒரு கஸ்டமர் வராரு. அவங்க வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் கேட்கறாங்க அப்புட்ன்னா, நீங்க எடுத்து குடுக்குறீங்க. குடுத்துட்டு அந்த பிஸ்கட் வந்து ஒரு பில் போடுறீங்க. பில்ல போட்டு கஸ்டமர்ட்ட குடுத்துறீங்க. கஸ்டமர் அந்த பில் அமௌண்ட்ட பார்த்து உங்களுக்கு வந்து மணி குடுத்துடுறாரு. இதுதான் நடக்குது. இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கம்பெனி வைஸா எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும். ப்ராப்பரா ஒரு ப்ராப்பர் இன்வாய்ஸ் ஒரு ப்ராப்பர் ஆர்டர் எப்படி ஆகுது, ஒரு ப்ராப்பரா எப்படி இன்வாய்ஸ் கிரியேட் பண்றோம், ப்ராப்பரா எப்படி ஒரு பேமெண்ட் வந்து ரெக்கார்டிங் பண்ணி பேமெண்ட் பண்றோம் அப்படின்றது இன் டெப்த்தா நடக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இவ்வளவு பெருசா சொல்றேன் நானு. சிம்பிள் தான் இது. ஓகே. புரியுதா? ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷ் மேனேஜ்மென்ட். ஸோ இது வந்து சின்ன மாடியூல் இதுல ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. கேஷ் மேனேஜ்மென்ட்ன்றது ஒண்ணும் இல்ல. ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்க வந்து ஒரு பேங்க் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நீங்க பேமெண்ட் பண்றீங்க. ஒரு பேமெண்ட் உள்ள வருது அப்படின்னா, அந்த பேமெண்ட்டோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு யார்ட்ட இருந்து பணம் உள்ள வந்திருக்கு, எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து உள்ள வந்திருக்கு, இல்ல நீங்க வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க மணி அனுப்பியிருக்கீங்க. ஸோ அந்த பேங்க் அக்கவுண்டோட டீடைல்ஸ் தான். ஸோ அது எந்த பேங்க், எந்த பிரான்ச். ஸோ அந்த பேங்கோட டீடைல்ஸ் தான் கேஷ் மேனேஜ்மென்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரீகன்சிலேஷன். ஸோ ரீகன்சிலேஷன் பண்ணுவோம் தெரியுமா? ரீகன்சிலேஷன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணத வந்து ரீகன்சிலேஷன் பண்ணணும் அப்புட்ன்னா, நீங்க வந்து சிஸ்டம்ல இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுக்கு இப்ப கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும். நீங்க பிராக்டிகல் பண்ணும்போது புரியும். நீங்க வந்து ஒரு 10,000க்கு ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்புட்ன்னா, அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். உங்க Oracle Fusion இந்த டூல்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். நீங்க பண்ண பேமெண்ட். ஸோ ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த 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 அமௌண்ட்ட வந்து நான் குளோஸ் பண்றேன், இல்ல நாக் ஆஃப் பண்றேன் அப்புட்ன்னா, ரீகன்சிலேஷன் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரீகன்சிலேஷன் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது இந்த கேஷ் மேனேஜ்மென்ட்ல பார்ப்போம் நம்ம. ரீகன்சிலேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த 2 தான் வந்து உங்களுக்கு வந்து கேஷ் மேனேஜ்மென்ட்ல நடக்கும். 2வது என்ன நடக்கும் அப்புட்ன்னா, எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் நடக்கும். எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்புட்ன்னா, ஒரு 1,00,000 டிரான்சாக்ஷன் பண்றீங்க.
நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து 1 லேக் வருது அப்படின்னா, ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு 1 லேக் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா, அந்த 1 லேக்குக்கு வந்து பேங்க் வந்து ஒரு ஒரு சார்ஜ் போடுவாங்க. ஸோ 1 லேக்குக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு சார்ஜ் போடுவாங்க. ஸோ ஒரு 10% சார்ஜ் போடுறாங்க அப்படின்னா, அது வந்து 10,000 வரும். ஸோ 1 லேக் நீங்க பண்ற டிரான்சாக்ஷனுக்கு பேங்க் வந்து 10,000 சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு 10% சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 10,000 வரும். அந்த அமௌண்ட்ட நீங்க வந்து தனியா பே பண்ற மாரி இருக்கும். ஏன்னா நீங்க தான் டிரான்சாக்ஷன் பண்றீங்க. அப்ப அந்த எக்ஸ்டர்னல் அமௌண்ட்ட நீங்க தான் டிரான்சாக்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எப்படி பண்றன்றது நம்ம இந்த எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்ல பார்ப்போம். ஸோ அதுவும் கேஷ் மேனேஜ்மென்ட்ல நடக்கும். ஸோ இதுதான் கேஷ் மேனேஜ்மென்ட்ல நடக்கிற ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து பிக்ஸட் அசெட். ஸோ பிக்ஸட் அசெட்ன்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல வந்து இருக்கு அசெட். ஸோ ஒரு ஒரு சொத்து. நீங்க வந்து ஒரு அசெட் வாங்குறீங்க, இல்ல ஆட் பண்றீங்க, இல்ல வந்து நீங்க வந்து புதுசா வந்து உங்க கம்பெனிக்காண்டி ஒரு கார் வாங்குறீங்க, இல்ல ஒரு பில்டிங் வாங்குறீங்க, ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களோட சொத்து மதிப்ப கணக்கு பண்றதுக்கு தான் அந்த பிக்ஸட் அசெட் மாடல் செட் ஆகும். ஒர்க் ஆகும். ஸோ நீங்க இதுல என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா, அசெட் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஆட் அசெட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. அட்ஜஸ்ட்மென்ட் அசெட் சொல்லலாம். அட்ஜஸ்ட்மென்ட்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஒரு அசெட் ஆட் பண்றீங்க. அசெட் ஆட் பண்ணதுக்கப்புறம், அந்த ஆட் பண்ண அசெட்ல வந்து எனி சேஞ்சஸ். ஸோ பினான்சியல் வைஸா ஒரு அமௌண்ட் சேஞ்ச் பண்றீங்க, இல்ல கேட்டகரி வைஸா சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அசெட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அசெட்ன்றது ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து உங்களுக்கு வந்து இப்ப 2 லொகேஷன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க. உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு பிரான்ச் இருக்கு. பெங்களூர் ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்க சென்னையில வந்து ஒரு அசெட் இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு உங்களுக்கு வந்து உங்க கம்பெனிக்கு வந்து கேப் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கேப்க்கு வந்து ஓனா வந்து ஒரு 4 கார் இருக்கு. ஸோ சென்னை லொகேஷன்ல 4 கார் இருக்கு. எனக்கு வந்து சென்னை லொகேஷனுக்கு வந்து எனக்கு வந்து 2 கார் போதும். நான் மிச்சம் 2 கார வந்து என்னோட பெங்களூர் லொகேஷன்ல இருக்க கம்பெனிக்கு வந்து நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அசெட் அந்தந்த கார் வந்து உங்களோட அசெட் தான். அந்த அசெட்ட வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வேற லொகேஷனுக்கு. ஸோ அதான் ட்ரான்ஸ்ஃபர் அசெட்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசெட்ன்றது ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து நீங்க ஒரு அசெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த அசெட் வந்து லைஃப் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு மிஷினரி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த மிஷினரிக்கு வந்து இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லைஃப் முடிஞ்ச பிறகு அந்த அசெட்ட வந்து நீங்க வந்து சேல் பண்ணலாம். ஸ்கிராப்புக்கு அனுப்பலாம். இல்ல கீழ ஸோ வேஸ்ட்டா கூட போடலாம். ஸோ அந்த அசெட்ட வந்து எப்படி நீங்க ரிட்டயர்மென்ட் பண்ணீங்க, ப்ராப்பரா எப்படி ரிட்டயர்மென்ட் பண்ணணுமோ, அது வந்து இந்த ஆப்ல பார்ப்பீங்க. ஸோ எப்படி ரிட்டயர்மென்ட் பண்ணுவீங்க? ஸோ ரிட்டயர்மென்ட் பண்றீங்க அப்படின்னா, அது ரிட்டயர்மென்ட் ரீசன் என்னது? ஸோ சேல் பண்றீங்களா? ஸ்கிராப்புக்கு அனுப்புறீங்களா? அப்படின்னு கேட்கும். ஸோ சேல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ அமௌண்ட்க்கு சேல் பண்றீங்க? ஸோ அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு குடுக்குற மாரி இருக்கும். இல்ல ஸ்கிராப்புக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, ஸ்கிராப்போட ரீசன் என்னது? ஸோ அது கேட்கும். அதான் ரிட்டயர் அசெட்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீஇன்ஸ்டேட்ன்னு இருக்கும். ரீஇன்ஸ்டேட் அசெட். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு அசெட்ட ரிட்டயர் பண்ணிட்டீங்க. ரிட்டயர் பண்ணிட்டு, நீங்க வந்து அந்த டூல்ல மட்டும் தான். ஸோ நீங்க வந்து இப்ப டாக்குமெண்ட் வைஸா மட்டும் தான் ரிட்டயர் பண்ணியிருக்கீங்க. பிசிக்கலா நீங்க வந்து ரிட்டயர் பண்ணல அப்புட்ன்னா, நீங்க திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் நான் வந்து என்ட்ட ஒரு மிஷினரி இருக்கு அப்புட்ன்னா, அந்த மிஷினரி வந்து நான் ரிட்டயர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். நான் வந்து அத சேல் பண்ண போறேன். ஸோ 10,000க்கு நான் சேல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இதுல ரிட்டயர் அசெட்ல போய் குடுத்துட்டேன். குடுத்துட்டு சப்போஸ் நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து அத ரிட்டயர் பண்ணல. எனக்கு வேணாம். எனக்கு திரும்ப அந்த அசெட் வேணும் அப்புட்ன்னா, நான் ரிட்டயர் பண்ண அசெட் நம்பர் இருக்கும். ஒரு நம்பர் கிரியேட் ஆயிருக்கும். அந்த நம்பர எடுத்து நான் ரீஇன்ஸ்டேட்ல குடுத்து, நான் அந்த அசெட்ட ரீஇன்ஸ்டேட் குடுத்தேன் அப்புட்ன்னா, எனக்கு அந்த அசெட் வந்து ரிட்டயர் ஆகாது. திரும்ப எனக்கு வந்து அந்த அசெட் வந்து என்னோட அசெட் புக்ல வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது எல்லாமே நம்ம எதுல பார்ப்போம் அப்புட்ன்னா, அசெட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஜிஎல். ஸோ ஜிஎல்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, இந்த பேயபிள்ஸ், ரிசீவபிள்ஸ், கேஷ் மேனேஜ்மென்ட், பிக்ஸட் அசெட். இந்த 4ஓட டிரான்சாக்ஷனுமே உங்களுக்கு வந்து எங்க வந்து சேவ் ஆகும் அப்புட்ன்னா, அந்த ஜிஎல்ன்ற லெட்ஜர்ல தான் சேவ் ஆகும். ஸோ ஜிஎல் வந்து உங்களுக்கு வந்து பிரைமரி லெட்ஜர்ன்னு சொல்லலாம். பிரைமரி லெட்ஜர்ன்னு சொல்லலாம். இந்த 4மே உங்களுக்கு வந்து சப் லெட்ஜர்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏபி, ஏஆர், கேஷ் மேனேஜ்மென்ட், எஃப்ஐ இது 4மே உங்களோட சப் லெட்ஜர்ஸ். ஜெனரல் லெட்ஜர் தான் உங்களோட பிரைமரி லெட்ஜர். ஸோ இந்த 4 லெட்ஜர்லயுமே நீங்க பண்ற டிரான்சாக்ஷன் உங்களுக்கு எங்க வரும் அப்புட்ன்னா, பிரைமரி லெட்ஜர்ல தான் வந்து ரெக்கார்டிங் ஆகும். ஸோ நீங்க வந்து இதுல பேயபிள்ஸ்ல வந்து ஒரு பீரியட் ஓப்பன் பண்றதாவோ இருந்தாலோ, இல்ல ஒரு பீரியட் குளோஸ் பண்றதா இருந்தாலோ, ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் என்குயரி பண்றதா இருந்தாலுமே நீங்க எங்க வந்து பார்ப்பீங்க அப்புட்ன்னா, ஜெனரல் லெட்ஜர் தான் பார்ப்பீங்க. ஜெனரல் லெட்ஜர்ல உங்களுக்கு என்ன வரும் அப்புட்ன்னா, ஜர்னல் வரும். ஜர்னல் என்ட்ரி வரும்.
ஸோ ஜெனரல் என்ட்ரி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு பேயபிள்ஸ், ரிசீவபிள்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷன் தான். இப்போ வந்து இந்த மந்த் என்னன்னா மே. ஸோ மே 1ல இருந்து மே 31 ஆர் 30 அந்த மந்த் எண்டு வரைக்கும் நீங்க பண்ற டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஜெனரல் லெட்ஜர்ல தான் வரும். அது போக நீங்க ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணணும். ஜேர்னல் என்ட்ரி எதுக்கு கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து இந்த மந்த் ஃபுல்லா நான் வந்து இவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த டிரான்சாக்ஷனோட என்ட்ரி வந்து நான் இந்த ஜேர்னல்ல குடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க குடுப்பீங்க நீங்க. அதுக்காண்டி தான் நீங்க வந்து ஜெனரல் லெட்ஜர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட 5 மாடியூலோட ஒர்க் இதுதான். புரியுதா ப்ரோ? ஓகே ஓகே. இல்ல டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். ஜென்ரல் லெட்ஜர் திருப்பி சொல்றீங்களா? ஸோ ஒண்ணும் இல்ல. ஜெனரல் லெட்ஜர்ன்றது ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து இங்க பேயபிள்ஸ், ரிசீவபிள்ஸ், கேஷ் மேனேஜ்மென்ட், ஃபிக்ஸட் அசெட் 4மே இருக்கு. ஓகேவா? இந்த 4மே நீங்க ஏதோ வந்து யூஸ் பண்றீங்க. ஸோ டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு எங்க ரெக்கார்டிங் ஆகும் அப்படின்னா, பிரைமரி லெட்ஜர்ல ரெக்கார்டிங் ஆகும். ஸோ பிரைமரி லெட்ஜர்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு புக் இருக்கும். ஸோ லெட்ஜர் புக்னு ஒண்ணு இருக்கும். அந்த புக்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே சேவ் ஆகும். ரெக்கார்டிங்ஸ் ஆகும். ஸோ பேயபிள்ஸ்ல வந்து இந்த அக்கவுண்ட்ல இருந்து இந்த அக்கவுண்ட் வந்து பேமெண்ட் நீங்க இந்த டேட்ல வந்து பேமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ரிசீவபிள்ஸ்ன்றது, ஸோ உங்களுக்கு வந்து நீங்க இந்த ஐட்டம்ஸ் இந்த கஸ்டமருக்கு சேல் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து இந்த அக்கவுண்ட் மூலியமா உங்களுக்கு அந்த அமௌண்ட் உள்ள வந்திருக்கு. இந்த டேட்ல வந்திருக்கு. இந்த கரன்சியை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஃபாரின் கண்ட்ரியா இருக்கலாம். ஸோ இந்த கரன்சியை பேஸ் பண்ணி உங்களுக்கு உள்ள வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த ஜெனரல் லெட்ஜர்ல தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். அதுக்காண்ட ஜெனரல் லெட்ஜர் வந்து யூஸ் ஆகும். இப்போ புரியுதா? ஓகே. நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷன் வந்து எந்த டேட்ல நடந்திருக்கு, எந்த அக்கவுண்ட் மூலியமா நடந்திருக்கு, அது எந்த கரன்சி மூலியமா நடந்திருக்குன்ற ஹோல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே தான் இருக்கும். சிம்பிளா சொன்னா. ஓகே ஓகே ஓகே. புரியுதா? ஓகே புரியுது. இதுதான் உங்களுக்கு இதுதான் ஆரக்கிள் ஃபியூஷனோட ஒர்க் இதுதான். ஓரியோ. ஓகே. இதுல வந்து நம்ம டூல்ஸ் அது இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமா? இல்ல அதெல்லாம் இல்ல. ஒரே டூல் தான், ஒரே இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். யூசர் நேம், பாஸ்வேர்ட் இருக்கும். அதை போட்டா நம்மளுக்கு வந்து இந்த டூல் ஓப்பன் ஆயிரும். நம்ம அந்த டூலுக்குள்ள நம்மளுக்கு இந்த 5 மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேயபிள்ஸ், இந்த 5 மாடியூல்ஸ் இருக்கும். நம்ம அந்த 5 மாடியூல்ஸ்லயும் நம்மளுக்கு எந்தெந்த மாடியூல் தேவையோ நம்ம அதை எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சப்போஸ் நான் வந்து பேமெண்ட்டுக்கு ஒரு சில கம்பெனி வந்து ஏபி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாடியூல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாடியூல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாடியூல் இருக்க எல்லா ஒர்க்கும் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்வெஸ்ட் கிரியேட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், ஸோ ரிகன்சைல் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மாடியூல் இருக்கும். அந்த மாடியூலை பத்தி இன்டெப்தா பார்ப்போம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. இது இது நிறைய வாண்டட் இருக்குங்க. புரியல. இது வந்துட்டு லைக் நிறைய வாண்டட் அந்த ஸ்கோப் அந்த பேசிஸ் இருக்கான்னு கேட்குறேன். கேட்கல, வாய்ஸ் கேட்காது. இல்ல ப்ரோ, இப்போ வந்துட்டு லைக் நிறைய ஸ்கோப் அந்த மாதிரி இருக்கா? லைக் அந்த மாதிரி நான் கேட்குறேன். இல்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம ஸ்கில்ல பொறுத்து தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவு தான். சப்போஸ் நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேயபிள்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸ் 2 மாடியூல் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ எங்க கம்பெனிக்கு வந்து ஏபி அண்ட் ஏஆர் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து அந்த 2 மாடியூல் தான் வாண்டன்னு கூப்பிடுவாங்க. சப்போஸ் நீங்க இன்டர்வியூ போன பிறகு உங்களுக்கு நீங்க வந்து ஒழுங்கா கத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காண்டி கேஷ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், எஃப்ஐல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நம்ம ஸ்கில்லு நம்ம எந்த லெவலுக்கு வளர்த்துக்கிறோமோ அந்த அளவு தான். ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு ஃபீல்டை பொறுத்து ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்கு. பட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுன்ற மேட்டர். ஓகே ஓகே ஓகே. இப்போ இப்போ இதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் லைக் இது வரும்? அது எப்படி சொல்றது? இப்போ ஒரு இன்டர்வியூ பேசிஸ்ல போனா அது எந்த மாதிரி கொஸ்டின் லைக்? அது நீங்க வந்து உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது ப்ரோ. நீங்க வந்து ஃபியூஷனை முடிச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப நான் கொஸ்டின் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே. சப்போஸ் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஏபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபியில் வந்து இன்வெஸ்ட் டைப்ஸ் கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் கேட்குறேன், ஏபியோட இன்வெஸ்ட் டைப்ஸ் நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க இன்னும் இப்போ வந்து நீங்க வந்து இப்போ ஏபியில் ஏபி மாடலில் ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டைப்ஸ் இருக்கும். இப்போ ஏபி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சும்மா பேசிக்ஸ் தான். இதுக்குள்ள நிறைய இருக்கு. அதுல வந்து டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைப்ஸ் நீங்க தெரிஞ்சுதான் சொல்லலாம். ஸோ 4 டைப்ஸ் இருக்கும். டைப்ஸ் நீங்க சொல்லலாம். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு நீங்க ஃபுல்லா உங்களுக்கு கத்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ற கொஸ்டினே உங்களுக்கு புரியும். இல்ல கொஸ்டின் கூட புரியாது. புரியுது புரியுது. இப்போ இப்போ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ நான் சும்மா நாக்குறையிலே போட்டு பார்த்தேன்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கேட்குறாங்களே, அது ஒன்று பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் பார்க்குறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃப்ரெஷரும் எடுக்கிறாங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இப்போ வரைக்கும் புரிஞ்சிருச்சு நீ சொன்ன வரைக்கும். ஓகே ப்ரோ. அடுத்து ஜாயின் பண்ணணும்.
மோஸ்ட்லி ஜாயின் பண்ணிடுவேன். ஓகே ப்ரோ. டெமோ எப்படின்றதுக்காக தான். இப்போ 5